மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது நினைத்து நான் ஆண்டவரோடு மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி காய் கொடுத்ததான கர்த்தர் கொடுத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்க கூட நீர் பேசும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாய் எங்களுக்கு வெளிப்பாடுகளை தாங்க, இன்னும் எங்களை பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நலமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை டைரெக்டாக பார்க்க முடியலனாலும் நிச்சயமாகவே நான் ஆவிக்குரிய கண்கள் மூலமாக உங்களை நான் விசுவாசத்தோடு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் வேதத்தில் கடைசி புத்தகம் 66 புத்தகத்தில் கடைசி புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நமக்கு அநேகருக்கு கேள்விகளுக்கு பதில் இல்லாமலே போயிருக்கும். பாருங்கள், இன்றைக்கி அநேகர் ஆண்டவர் அறியாதவங்க கூட பல கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை வச்சு அவங்கக்கிட்ட பேசணுன்னா அவங்க அநேக கேள்விகளுக்கு பதில் அங்கே இருக்குது. இப்போ எப்படி ஆதியாகமோ படைப்பை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ, அது ஆரம்பம், இது முடிவு. அப்போது ஆரம்பம் ஒன்று இருக்குது ஆதியாகமம், அப்போ முடிவு வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ முடிவு இல்லாமல் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ வெளிப்படுத்தின விசேஷமே இல்லைன்னு வைங்களேன், நமக்கு அநேகருக்கு உலகம் தான் வாழ்க்கை போல, உலகம் தான் பரலோகம் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இல்லை, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தி ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் வேதனையான சம்பவம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி அநேகருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பதற்கு விருப்பமும் இல்லை, வாஞ்சையும் இல்லாமல் அநேகர் இன்றைக்கி நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நினைத்து கர்த்தர் பாரப்படுகிறார். பாருங்கள், கடந்த நாளில் நான் ஆந்திரா மாநிலத்தில் நான் காலேஜில் லெக்சரராக நான் சுமார் 6 வருடங்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்த காலங்களில் என்னோடு கூட ஒரு ஆந்திராவை சார்ந்த ஒரு சாரு, அவர்கிட்ட நான் இயேசுவின் அன்பை சொல்லிட்டு இருந்தேன். அவர் கிறிஸ்தவர் தான், ஒரு நாமினல் கிறிஸ்தவர், லுத்தரன் சபையை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ டீச்சர். அவர்கிட்ட நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பேசும்போது, அவர் ரட்சிக்கப்படாதவர், இயேசு குறித்து தெரியும், ஒரு நாமினல் கிறிஸ்தவங்க. அப்போது நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து அவங்க கூட பேசும்போது அந்த சார்கிட்ட சொல்லும்போது, சார் அப்போ அவர் இப்படி சொன்னார், சார் நான் வெளிப்படுத்தின விசேஷம்லாம் நான் ரொம்பலாம் அதிகமாக படித்ததும் இல்லை, எனக்கு அதில் படிச்சினாலும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை பேசுகிறார். என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு முறை படித்தாராம். படிக்கும்போது அதில் சொல்லப்பட்டதான அந்த முத்திரை உடையும் போது நடக்கிறதான நியாய தீர்ப்புகள், அங்கே நடக்கிறதான அந்த பயங்கரமான அந்த காரியங்கள் எல்லாம் கேட்டு இவருக்குள்ள என்ன உண்டாயிடுச்சாமா, ஒரு பெரிய பயம் உண்டாகி இவருடைய சரீரம் பலவீனப்பட்டு பல நாட்கள் வியாதியாக இருந்தார். இப்போ தானியேலை கூட நம்ம பார்க்குறோம், தரிசனத்தை பார்க்கும்போது அவருக்குள்ள பல வியாதிகள் வந்ததாக வேதத்தில் இருக்குது. பலவீனப்பட்டு அவர் ரொம்ப நாள் திகைத்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சகோதரர் போனது நிமித்தமாக அவர் அன்றிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் படிக்கிறது இல்லையா. இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க அம்மா இடத்துல போய் சொன்னாங்களாம், அம்மா இந்த மாதிரி நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது எனக்கு பலவீனம் வந்தது, ஃபீவர் வந்தது, பல நாட்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது, மனசுலேருந்து அது மாறாமல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பயம் என்னை கவி பிடித்தது என்று சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், அவங்களும் கிறிஸ்தவங்க தான், அம்மா சொன்னாங்களாம், அப்பா அங்கே பாருப்பா, வேதத்தில் 1,44,000 பேர் தான் என்ன செய்வாங்களாம், பரலோகத்துக்கு போவாங்களாம். அதனால் நீ நானும் ஏமாத்துறப்பா, நம்மளாம் இப்படி போக முடியும், இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மளை கொண்டு போவார் அவர், இதெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் நம்ம வசனத்தில் சொன்ன மாதிரிலாம் வாழவும் முடியாது, இந்த 1,44,000 பேருக்குள்ளே நம்ம இருக்கவும் முடியாதுன்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தையை பேசினது நிமித்தமாக அன்றிலிருந்து அவர் படிக்கிறதில்ல. ஆனால் நான் ஆண்டவர் எனக்கு அதிகமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தானியேல் குறித்தெல்லாம் பாரத்தை கொடுத்ததுனால நான் அதிகமாக படித்து தியானித்திருக்கிறேன். கொஞ்சத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போது அதை குறித்து நான் அவர்கிட்ட நிறைய காரியங்களை பேச அவர் ரொம்ப உற்சாகமாய் விருப்பத்தோடு ஏக்கத்தோடு அதை கேட்டு படிக்க ஆரம்பித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் இல்லை, பல அதிகாரங்களை படிக்க ஆரம்பித்தேன். முக்கியமான நான் கடைசி காலங்களை குறித்த தீர்க்க தரிசன வசனங்களை பேச ஆரம்பிக்கும்போது அதில் கொஞ்சம் விருப்பப்பட்டு அதை படிக்க ஆரம்பிக்கும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் அதிகமானது. நான் கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். சில மாதங்கள், ஒரு 6 மாதம் அல்லனா 1 வருஷத்துக்குள்ளாடி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து மூழ்கிய ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கு கர்த்தருடைய ஒரு காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராகி ஒர்க் பண்ணிட்டு
ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்து அதோடு மாத்திரமல்ல, குடும்பமாய் இணைந்து இன்னைக்கு ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அநேகரை கிறிஸ்துவம் பாதையில் அவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு தரிசனம், ஒரு தீர்க்க தரிசன வசனம் ஒரு மனிதனை மாற்றுவதற்கு நிச்சயமாகவே ஒரு மனுஷனை மாற்றுங்கிறதுல சந்தேகம் இல்லை என்பதுக்கு தான் அந்த சாட்சியை சொன்னேன். நான் சாட்சி சொல்லணும்னு வரல, வசனத்தை படித்ததும் இருதயத்தில் ஆண்டவர் பாரப்படுத்தி ஞாபகப்படுத்தினதுனால அந்த சாட்சியை நான் சொன்னேன். நிச்சயமாகவே அது உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்துக்கு காரணமாய் மாறட்டும். அப்போ இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன். அப்போ தீர்க்க தரிசன வசனங்கள் எங்க இருக்குது? பல வசனங்கள்ல பல அதிகாரங்கள், தீர்க்க தரிசன அதிகாரங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல பல தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அதுவும் நடக்க போற தீர்க்க தரிசனங்களை சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டுல தான் மிக முக்கியமானது. தானியேல், சகரியால பல தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, யோவேல் இருக்கிறது. இப்படி பல தீர்க்க தரிசனங்கள் வருங்காரியங்களை குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. அப்புறம் புதிய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசன வசனங்கள் எங்கெல்லாம் இருக்குது? ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா மத்தேயு 24வது அதிகாரம் முழுவதுமே தீர்க்க தரிசனமான அதிகாரம். அப்புறம் மார்க்கு 13, லூக்கா 21, இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் தெசலோனிக்கல்ல பார்த்தீங்கன்னா ஆண்டோட வருகை குறித்த காரியங்கள் அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நம்ம படித்ததான வெளிப்படுத்தின விசேஷம், இதெல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். அப்போ தீர்க்க தரிசன வசனம் படிக்க படிக்க நமக்குள்ள என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு பெரிய வைராக்கியம் உண்டாகும், ஆண்டவரை குறித்த நம்பிக்கை பெருகும், விசுவாசம் பெருகும், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆண்டவர் உண்மையாய் வரப்போகிறாரு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீங்க வச்சு பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை தீர்க்க தரிசனம் நடந்திருக்கு, எதெல்லாம் தீர்க்க தரிசனம் எடுத்துட்டு எதெல்லாம் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள், எது நிறைவேற போகிறது, எது நிறைவேறி கொண்டிருக்கிறது, எது நிறைவேறதற்காய் காத்திருக்கிறது எல்லாம் நீங்க ஒன்னொன்னா எடுத்து படிக்க ஆரம்பித்துட்டு இருந்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் உண்டாகும். கடந்த நாள்ல நான் தீர்க்க தரிசன புத்தகம் இப்போ நான் சொன்ன அந்த மார்க்கு 13வது அதிகாரத்தில் ஒரு வசனமாக நான் எடுத்து கவுண்ட் பண்ணிட்டே இருந்தேன். கவுண்ட் பண்ணும்போது நாங்கள் பைபிள் ஸ்டடி இருக்குது, அந்த பைபிள் ஸ்டடியில் எடுத்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் எடுத்து ஒன்றா கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின தீர்க்க தரிசனம் எத்தனை, நிறைவேற போகிறது எத்தனை, நிறைவேறி கொண்டிருக்கிறது எத்தனைன்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ணும்போது மார்க்கு 13வது அதிகாரத்தில் 28 தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. 28 ப்ராஃபஸி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 28 ப்ராஃபஸியில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் ஒன்று தான், நிறைவேறி முடிந்து விட்டது ஒன்று. நடந்து கொண்டிருக்கிறது 21 தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்குது. அது அப்படின்னா நம்ம கரண்ட் சிச்சுவேஷன்ல நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைவேறாத தீர்க்க தரிசனம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது 6 தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறல, நிறைவேற போகக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா 28 தீர்க்க தரிசனத்தை அப்படியா ஒண்ணுன்னா நம்ம பிரிச்சு பார்க்கும்போது அவ்வளவு காரியங்கள் அதுக்குள்ள இருக்கிறது. அப்போ இதே மாதிரிதான் தீர்க்க தரிசனங்களை நம்ம இது நடந்து முடிஞ்சிருச்சா இல்லை இது நடக்க போகிறதான்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அது ஆண்டோடைய ஞானத்தோடு தான் நம்ம செய்ய முடியும். நம்முடைய ஓனல்ல ஆவியானவர் நமக்கு அந்த பாரத்தை தருவார். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து என்ன செய்யணுமா? நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று. ரெண்டாவது கேட்கணும் தீர்க்க தரிசனம் இங்கே கேட்கணும். என்ன நேற்றைய தினத்தில் ஒரு தம்பி, அவன் ஆரம்ப நாட்களில் எங்கள் கூட வாலிபர் கூட்டத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட அன்பு தம்பி, இன்னைக்கு துபாய் பட்டணத்தில் நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. ஆனால் எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாப்புல. என்ன கேள்வி அப்படின்னா, அண்ணா இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, எல்லாமே உலக பிரகாரமான தீர்க்க தரிசனமாகவே இருக்குது. கார் தருவேன்றாங்க, பணம் கிடைக்கும்ன்றாங்க, உனக்கு வேலை கிடைக்கும், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு ஒன்லி மேலோட்டமான தீர்க்க தரிசனத்தை மட்டும்தானே பார்க்குறோம். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் வேற மாதிரி இருக்கே. இன்னைக்கும் அப்போ பைபிளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வித்தியாசமா இருக்குது, ஆனால் இன்னைக்கு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசிகள்லாம் வித்தியாசமா சொல்றாங்களே, இது என்ன அண்ணா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாப்புல. அதுக்கு நான் பல பதில் சொன்னேன், இப்போ பதில் சொல்றதுக்கு டைம் இல்லை. அதனால உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா எங்களுடைய நம்பர் அதில் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் வித்தியாசமா இருக்குது, ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்துல பாவத்தை கடிந்து உணர்த்தின தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கிறோம். ஆறுதல் படுத்தின தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்க முடியும். பாவத்தை உணர்த்தி பரிசுத்தமாக்குவதற்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு 100% உலக பிரகாரமான தீர்க்க தரிசனங்களை தான் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் 10% உண்மையான தீர்க்க தரிசனங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதனால உண்மையான தீர்க்க தரிசிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. உண்மையான தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு ஒளிந்து போகலை. ஏன்னா ஆண்டுடைய வருகை வரைக்கும் தீர்க்க தரிசிகள் இருக்கத்தான் போகிறார்கள். சிலர் சொல்றாங்க, ஆதி அப்போஸ்தல நாட்களோடு தீர்க்க தரிசிகள் முடிஞ்சிட்டாங்க, இப்போல்லாம் தீர்க்க தரிசனங்கள் இல்லை, வேத வசனம் மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா
எபேசியர் 4:13 சொல்லுது, ஆண்டவர் 5 விதமான ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார், அதுல 2வது தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் அதிகமாய் கிரியை செய்யும் என்று சொல்லி யோவேல் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட அதே 2வது அதிகாரத்தை அப்போஸ்தலர்ல மறுபடியுமாக அதை பேதுருவை எடுத்ததை பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:16 இதெல்லாம் பார்க்கும்போது கடைசி காலம் தீர்க்க தரிசிகள் பெருகுவார்கள், தீர்க்க தரிசனங்களும் பெருகத்தான் செய்யும். ஆனால் நம்ம எதுன்னு கண்டுபிடிச்சு அதில் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக நம்ம போகிறது சரியான பாதையான்னு சொல்லி நம்ம அறிந்து போனால் நிச்சயமாகவே நம்ம தடுமாறி விடமாட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை பேசுவதற்கு முன்னாடி, தீர்க்க தரிசனங்களை மற்றவங்களோட தீர்க்க தரிசனங்களை பேசுவதற்கு முன்னாடி தீர்க்க தரிசன வசனத்தின் மேல ஒரு ஏக்கம் வரணும். தீர்க்க தரிசன வசனங்கள் மேல ஒரு பெரிய தாக்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்தா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட முடியும், இவர் பேசுறது உண்மையா பொய்யான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், இதுல எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ள வேணும். ஆனா 2 காரியம் ஈஸி தான். வாசிக்கிறது ஈஸி, ஆனா கேட்கறது ஈஸி. ஆனா கை கொள்ளுகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நல்ல இருதயமா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த வசனத்தை நம்ம கை கொள்ள முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் மாறட்டும், ஆண்டோட வசனத்தை உண்மையாய் உணர்ந்து நம்ம அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை பலப்படுத்துவார். அப்படி என்று சொன்னால் கடைசியாய் சொல்லுது, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அது பூமிக்குரிய மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைனாலும் நம்மளை ஆண்டவர் சொல்றாரு ஒரு பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்போ கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. இப்போ இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை சரியாக படிக்க மாட்டாங்க. யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு இயேசு சீக்கிரம் வந்துருவாருன்னு சொல்லி ஏதோ ஒரு பேஸில் அவர் நம்பிட்டு இருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு யுத்தம் வரும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க, இந்த யுத்தம் வந்ததும் இப்போவே இயேசு வருகை வந்துடும். இயேசுடைய வருகைன்னு நாட்களில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கத்தான் செய்யுது. அப்போது தீர்க்க தரிசனங்கள் ஒன்னொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அது அன்ஃபோல்ட் பண்ணிட்டே இருக்காரு, ஓப்பன் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் ஒன்னொன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ரிவீல் பண்ணி ஒன்னொன்னா நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தின் பார்வையில் நீங்க போகும்போது, அந்த தீர்க்க தரிசன வசனத்தை வச்சு உலகத்துல நடக்கிற சம்பவங்களை சரியா நீங்க ஒரு அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம காலத்துக்கு ஒவ்வொரு காலங்களும் நம்ம சமீபமாய் வந்துகிட்டே இருக்கிறோம். 2009 நான் பிரசங்கம் பண்ண ஆண்டுடைய வருகை குறித்து பேசினேன். அன்னைக்கும் இன்னைக்கு 2025 வருஷம் இருக்கிறது, 15 வருஷம் 16 வருஷம். இப்போ அன்னைக்கு இப்போ என்ன தெரிஞ்சவங்க கேட்குறாங்க, நீங்கள் அன்னைக்கு இயேசு சீக்கிரம் வராது தானே பேசுனீங்க, மறுபடியும் இப்போவும் அந்த 16 வருஷம் முடிச்சு கூட நீங்கள் அதை தானே பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் போன வருஷமே இதான் இப்போ வருவார், சீக்கிரமாக வர போறாருன்னெல்லாம் சொன்னீங்களே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமன் இது. ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதில் என்னன்னா, நான் எப்படி அதில் நான் ஸ்டாண்டில் நிற்கிறேன் அப்படின்னா, நான் தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது நான் ரட்சிக்கப்படும் போது 2009 அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசி காலத்தை குறித்து அன்றைக்கு பூமியில நிறைவேறினதும் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற வித்தியாசமா மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்னொன்னா நான் கவுண்ட் பண்ணி அதோட வீரியத்தை கவுண்ட் பண்ணும்போது அன்னைக்கு இன்னைக்கு வித்தியாசம் பல மடங்கு அதிகமானது. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு வருஷங்களும் கூட அந்த தீர்க்க தரிசனத்துடைய எஃபெக்டிவ், தீர்க்க தரிசனத்துடைய தாக்கம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இன்னும் தீவிரமாய் பூமியில அந்த தீர்க்க தரிசனத்தின் எஃபெக்டிவ் என்ன செய்யுது, அதிகமாக இம்பாக்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு வருஷங்கள் கூட இந்த பூமி ஆண்டோடைய வருகைக்கு நேராய் காலம் சமீபம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சமீபமாய் மாறிக்கொண்டே வருகிறதை நினைத்துத்தான் நான் தொடர்ந்து வருகை குறித்து பேச முடியுது, கடைசி காலங்களை குறித்து பேச முடியுது. அதனால நீங்க ஏதோ ஒரு காரியங்களை சம்பவங்களை நடக்கும்போது மட்டும் நீங்க ஓடி வந்து ஐயோ கொரோனா வந்துருச்சு வருகை வந்துடும் போல நான் சரியாகணும்னு நினைச்சு கொரோனா போய் வேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சதும் ஐயோ அவங்க எல்லாம் சும்மா சொன்னாங்க போல அது வராது போல அப்படின்னு நினைச்சு பின்னுக்கு போகக்கூடாது. நீங்க அப்பவே என்ன செஞ்சிடணும், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை வச்சு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும், தியானிக்க ஆரம்பிக்கணும், கை கொள்ள ஆரம்பிக்கணும். அப்போ பாக்கியவனாவும் மாற முடியும், வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ பேச நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.